பெண்களே வீட்டில் நைஸ் உப்பு பயன்படுத்துறீங்களா? அப்போ ஒரு நிமிடம் இந்த பதிவை பாருங்கள். சமூக வலைதளங்களில் ஒருவர் உப்பில் எது நல்ல உப்பு மற்றும் எதில் ஆரோக்கியம் இல்லாத உப்பு என்று கூறியிருப்பது மிகவும் பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது நாம் வீட்டில் கல் உப்பு மற்றும் நைஸ் உப்பு என்று 2 வகை உப்புகளை பயன்படுத்துகிறோம். இதில் கல் உப்பை நான் நைஸ் உப்பு செய்து கொடுக்கிறார்கள் என்றுதான் பலர் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறாகும். மருத்துவர் கூற்றுப்படி டேபிள் உப்பில் எந்த கெடுதியும் இருப்பது போல நிரூபிக்கவில்லை. அதாவது நிலத்தில் தாதுக்களை பிரித்து எடுக்கும் பொழுது தேவையில்லாமல் இருந்து கழிவுகளில் வருவதுதான் நைஸ் உப்பா? கல் உப்பை பயன்படுத்துவதன் மூலம் மனிதர்களுக்கு 81 விதமான நன்மைகள் இருக்கின்றன. கல் உப்பில் கால்சியம், மெக்னீசியம், சோடியம் குளோரைட், சல்பர், ஆக்சிஜன், கோபல் போன்ற பல நுண்ணூட்டச்சத்துக்கள் காணப்படுகின்றன. எனவே இது உடலின் பல்வேறு முக்கிய செயல்பாடுகளில் பங்கு வகிக்கிறது. மேலும் உடலை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது. கல் உப்பில் தாதுக்கள், விட்டமின்கள் போன்றவை நிறைந்துள்ளது. மேலும் வயிற்று வலி, நெஞ்செரிச்சல் போன்ற செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கல் உப்பு தீர்வாக அமைகிறது. குடலில் உள்ள நச்சு பொருட்களை சுத்தப்படுத்தி குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது. மேலும் கல் உப்பானது உடல் எடையை குறைக்க உதவுகிறது. வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டியிடம் கேட்டால் அவர்கள் முற்றிலும் கல் உப்பு மட்டும்தான் பயன்படுத்தி வந்தனர் என்று கூறியிருப்பார்கள். அப்பொழுது இருக்கும் காலத்தில் எல்லாம் கல் உப்புகளை வீட்டிற்கு வந்தே விற்பனை செய்தார்கள். அதனை வாங்கித்தான் நம் முன்னோர்களும் பயன்படுத்தி வந்தனர். அப்பொழுது அவர்கள் உடம்பில் எந்த வியாதியும் வந்ததே கிடையாது. ஏனென்றால் அதுதான் சுத்தமான உப்பு. தற்பொழுதெல்லாம் அது சுத்தமில்லாத உப்பு என்று கூறி கடைகளுக்கு சென்று உப்புகளை வாங்குகிறார்கள். உப்பு என்பது கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒன்றாகும். அதாவது உப்பை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து தொண்டை வலிக்கு உப்பு தண்ணீரை வாயில் விட்டு கொப்பளிப்பார்கள். அப்படி கொப்பளிப்பதன் மூலம் தொண்டை வலி வெகு சீக்கிரத்தில் சரியாகிவிடும். ஏனென்றால் தொண்டையில் கிருமிகள் தங்கி இருப்பதால் தான் தொண்டை கரகரப்பாக இருக்கும். அதற்கு இந்த உப்பை பயன்படுத்துவதன் மூலம் கிருமிகள் அழிந்துவிடும். பலர் இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க என்னன்னா, அந்த கல் உப்பை பொடி பண்ணி அதை நமக்கு வசதியாக சமைக்கிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. கல்லுப்பினுடைய ஆரிஜின் வேற, பொடி உப்பினுடைய ஆரிஜின் வேற. நிலத்துல சில விதமான தாது பொருட்களை பிரிச்சு எடுக்கும் போது உபரினா நான் சொல்றது தேவையில்லாத பொருட்களாக வெளிவர்றது தான் டேபிள் சால்ட். அதுல நான் உங்களுக்கு உங்க உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி அயோடினை சேர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முற்றிலும் நம்ம நீக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கல் உப்பு அல்லது கடல் உப்பு அப்படிங்கிறது கடல் அமிர்தம். இப்ப நீங்க டேபிள் சால்ட் எடுத்துட்டீங்கன்னா அதுல சோடியம் குளோரைடும், அது மேக்சிமம் சோடியம் குளோரைடு தான் இருக்கும். பட் நீங்க கடல் உப்பு எடுத்து பண்ணீங்கன்னா அந்த கடல் உப்புல நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு 81 விதமான ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் அதுல கலந்திருக்கிறதாக ஆய்வுகள் சொல்லுது. எலும்புக்கு தேவையான, உமிழ் நீர் சுரப்புக்கு தேவையான, கண்ணீர் கோளங்களை பலப்படுத்தக்கூடிய, மூளை ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அந்த கல் உப்புல இருக்குது. கல் உப்புனா கடல் உப்புல இருக்குது.